சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். மேயர் சைதை துரைசாமி தலைமையில் கூட்டம் தொடங்கியவுடன் சென்னை நகரில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து திமுக உறுப்பினர்கள் பேச முற்பட்டனர். அப்போது பேசிய மேயர், கடந்த 10 ஆண்டுகளில் சென்னை நகரில் திமுக செய்த பணிகள் குறித்து பட்டியலிட்டு விவாதிக்க தயாரா என கூறினார். அதுகுறித்து பேச திமுக உறுப்பினர்களுக்கு பின்னர் வாய்ப்பு தருவதாகவும் அவர் கூறினார். ஆனால் திமுக உறுப்பினர்கள் எழுந்து நின்று பதிலளிக்க முயன்றதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதையடுத்து திமுக உறுப்பினர்கள் அனைவரும் அவையில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் கடந்த 4 ஆண்டுகளாக மழை காலத்துக்கு முன்னே மழைநீர் கால்வாயிலிருந்து தூர்வாருன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அவர் இது வரைக்கும் கேட்கல. அதே போல் இணைப்பு குழுக்களை ஏற்படுத்தி சேவைத்துறைகளை கூப்பிட்டு வச்சு நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்க. இப்போ இது மாதிரி அவங்க மெட்ரோ, ஃபயர் சர்வீஸு, மின்சாரத்துறை இதெல்லாம் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு உயிரிழப்புலாம் ஏற்பட்டிருக்காது. எங்களுக்கு தேவை வந்து ஒரு வெள்ள அறிக்கை, வெள்ளச்சாதங்களை வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எந்தெந்த இடத்துல எவ்வளோ என்ன பணிகள் நடந்து இவங்க வந்து ஒரு வெள்ள அறிக்கை தாக்கல் பண்ணோம். இப்போ நாங்கள் சென்னை மாநகராட்சிக்கு தலைமை பொறுப்பு இருக்கின்ற சைதை துரைசாமி அவர்கள் இந்த பதவியை ராஜினாமா செய்யணும். இதைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் மாநகராட்சி வளாகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர்.